அருமையான சாப்பாடு. ஏமா இவ்வளோ க்ளீனாக யாராச்சும் சாப்பிட்றாங்க? லண்டனில் உட்காந்து கல் ஃப்ரெஷ்ஷாக இறங்கிருக்கு சாப்பிடுவோம். தம்பி அந்த மட்டன் அந்த டேபிள பாரு, போட்டு வந்துச்சா பாரு பாரு. நான் திண்டுக்கல் இவங்களோட கொஞ்சம் அந்த மட்டன் சுக்கா வந்து குடல் கறி, இங்கே மட்டன் சுக்கா, நல்லா வித்து போன சிக்கனு, ஸ்டார்டிங்கில் நண்டு எடுத்து அப்படியே காரம் அப்படியே இறங்குது. டேஸ்ட்டு இதுதான் எல்லாரோடையும் ஸ்பெஷலு. அப்படி பாருங்க, இங்கே பாருங்க கோலா உருண்டை. ஓகே, அடுத்த வாரம் போட்டாலும் இங்கே தான் கமிட்டி மீட்டிங் வருமா? வருவோம். தெளிவிட்டு அடிக்கிறது. போட்டி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ளேவர் சொன்னாங்க. மதுரையோட ஸ்பெஷாலிட்டியே மட்டன் சுக்கா தான். ஒரு தனிக்கும் ஃப்ளேவர் இருக்கு, ஜூஸ் இறங்குது. இது நம்ம ஊரில் கிடா விருந்து விற்கிற மாதிரி தான் இருக்கு அந்த குழம்பு. சூப்பராக இருக்கா? இதெல்லாம் அப்படி அள்ளி சூயம் பாலக்கருவாடு போட்டு மொச்சக்கொட்டை போட்டு பாரு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு. எங்க அம்மா வந்து எனக்கு மட்டன் குழம்பு ஊற்றி விட்டு நல்லா செஞ்சு எனக்கு ஆசையாக ஊட்டி விடுவாங்க. எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அட்டகாசமா இருக்கு. அப்படியே அம்மா பண்ணுவாங்க. வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட் ரிவ்யூ. திருப்பி நம்ம ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. யூகே ஃபுல்லாக வந்து ஃபுட் ரிவ்யூ டூர் போக போகிறோம். தமிழ் மட்டும் இல்லை, எல்லா டிஃப்ரெண்ட் சாப்பாடும் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து திருப்பி ஆரம்பிக்கிறோம், கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்னாடி வந்து நம்ம பண்ண தோசா ஸ்ட்ரீட்டில் தான். இது மில்டன் கீன்ஸில் இருக்குது. இதோட ஷெஃப் பேர் வந்து பாண்டியன். அவருக்கு வந்து பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. அவர் வந்து இன்றைக்கி வந்து மதுரை கறி விருந்துன்னு வச்சுருக்காரு. வாங்க உள்ளார போய் மதுரை கறி விருந்தில் இலை சாப்பாடில் என்னென்ன பரிமாற போகிறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு போய் பார்ப்போம். வாங்க. ஆரம்பிக்கிறேன். பல் நல்லா இதுதான் ஃபஸ்ட்டு குலுக்கி பண்ணுறாங்க. லண்டனில் உட்காந்து லண்டன் பக்கத்தில் கல் ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு சாப்பிடுவோம். என்ஜாய் பண்ணி அந்த ஃப்ரெஷ்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது வந்து என்னென்னா நண்டு சூப். ஒரு அருமையான appetizer இது. ஸ்டார்டிங்கில் நண்டு சூப்பு அதை எடுத்து அப்படியே அப்படியே காரம் அப்படியே இறங்குது. டேஸ்ட்டு. சரி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். எந்த ஊர் நீங்க? மதுரை. மதுரைக்கு மதுரை சாப்பாடு இன்னைக்கு அவ்வளோதான். அந்த ஃபீல் இருந்ததா இங்க? கண்டிப்பா இருந்துச்சு. அப்படியா? உங்களுக்கு என்ன பிடிச்சது டிஷ்ஷஸ்ல? மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, அது போக வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இலையை பார்த்தா தெரியுது. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா க்ளீனா சாப்பிடுங்க. எங்க அப்பா எப்பயும் க்ளீனா சாப்பிடணும் பாரு, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. இன்னும் முடிக்கல போறேன். ஆமா, முடிப்பீங்களா? டெஃபினட்டா கண்டிப்பா முடிக்க போறேன். சாப்பிட்டு உட்கார முடியாம கோக்க குடிச்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கேன். ஓகே. சுஜன் மட்டன் சுக்கா கொடுங்க. இது மட்டன் சுக்காங்களா? மட்டன் சுக்கா வந்திருக்கு. வாவ். குடல் கறி சூப்பர். எல்லாம் சூடாக வந்து இறங்குது. நல்லாம்பட்டி முட்டை மசாலா. இது வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்தீங்களா? இல்ல ஓ எப்படியா? சூப்பரா இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் தோசை ஸ்ட்ரீட்ல அனௌன்ஸ்மெண்ட் நீங்க வந்துருவீங்க உங்க குரூப். ஆமா, வந்துருவோம். கமிட்டி மெம்பர்ஸ். ஓகே, எல்லாரும் கமிட்டி. சிக்கன் 65. பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூகேல டாப் 5ல இருப்பாரு நிச்சயமா. ஒன் ஆஃப் தி சிக்கன் சுக்கா. சூப்பர், தேங்க்யூ. ஸோ மில்டன் கீன்ஸில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி.
இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எப்படின்னா எவ்ரி டைம் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணும்போதும் அவர் எதாச்சும் புதுசாக பண்ணிகிட்டே இருப்பார். கேரளா டிஷ்ஷஸ் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரசித்து அவரோட ஒரு ட்விஸ்ட்டை போட்டு சூப்பராக செய்வார். டேஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் அள்ளும். ஏன்னா வந்து அவரோட டிஷ்ஷஸும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், ரொம்ப பிடிக்கிறது. தேங்க்யூ. ஜனவரி 17 நாங்கள் பொங்கல் ஈவெண்ட் வச்சிருக்கோம். நிச்சயமா அனௌன்ஸ் பண்ணல, பட் இன்னைக்கு தான் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. இது வந்து MKMM மில்டன் கெய்ன்ஸ் முத்தமிழ் மன்றம். அது வந்து Jan 17 அன்னைக்கு பொங்கல் விழா இருக்கு. இவங்களோட ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா என்ஜாய் பண்ணுவோம். எல்லா சாப்பாடோட. சோ எங்க இருந்து வந்திருக்கீங்க? We have come from Borehamwood. சார் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? I like that கோலா உருண்டை, ரொம்ப நல்லா இருக்கு. கடலூரா எப்படி இருந்தது சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? என்ன ரொம்ப ஃபேவரட்? சிக்கன் 65, மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை. எல்லாம் 2 பேர் இது வரைக்கும் மட்டன் கோலா உருண்டை சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இதான் எல்லாரோடையும் ஸ்பெஷலு. நம்மளும் பார்ப்போம். இந்த சூடாக வந்திருக்கு. அப்படி பாருங்க, இங்கே பாருங்க, கோலா உருண்டை. மதுரைக்காரங்கன்னா எல்லாரும் ரசிப்பீங்க. மதுரை ஸ்பெஷல் அது. சரி, ஃப்ளேவர்ஸுமா இருக்கு. நீங்க மட்டும் வந்தீங்களா, ஃபேமிலியோட வந்தீங்களா? இல்ல, நான் சிங்கிள். நான் இன்னும் மேரேஜ் ஆகல. அப்படியா? ஓ, ஓகே. ஓபன் டு மேரேஜ். அப்படியா? ஓபன். பையன் வந்து கடலூர் பையன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஏரோஸ்பேஸ் பண்ணீங்க. பேரு? மோகன்ராஜ். பையன் வந்து எலிஜிபிள் பேச்சுலர், ரெடி டு மேரி அப்படிங்கிறாரு. ஸோ இவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி, இவர் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து வாங்க. சூப்பரா கல்யாண மாலை முடிச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட். நீங்க எந்த ஊரு? நான் திண்டுக்கல். இவங்களோட கொஞ்சம் இல்ல அதுல ஒரு பிரேக் இருந்தது. அதுல கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் என்னால வர முடியல. இப்போ எனக்காக எல்லாரும் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிதான் சொன்னாங்களா? இவங்களால இன்னும் நம்புறீங்களா நீங்க? சூப்பர் சூப்பர். ஸோ ஏதாச்சும் டிஷ் ரொம்ப பிடிச்சதுன்னா ஏதாச்சும்? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி மீன் குழம்பு, அப்புறம் வந்து குடல். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் போட்டியை பற்றி தனியாக சொல்லியிருக்காங்க. போட்டி எனக்கும் பிடிச்சது. ஸோ வெயிட் பண்ணுவோம். போட்டி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம சூடாக கிடச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு மாதிரி செம்மி கிரேவியாக இருக்குது. ஃப்ளேவர் சொன்னாங்க. நிறைய பேர் போட்டி கறி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ரிப்பீட் கஸ்டமர்ஸ். சரி, நாங்க வந்து பாண்டியனோட டேஸ்ட்டுக்கு வந்து அடிமை. ஓகே. எந்த ஈவென்ட் பண்ணாலும் நாங்க வந்துருவோம். சூப்பர். லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு மறு வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருப்தி இங்க இருக்கு. நைஸ். நீங்க எந்த ஊரானா? நான் தேனி, மதுரை. தேனி. ஓ, சூப்பர். ஓகே ஓகே. நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஓகே, ஃபுல் ஃபேமிலி வந்திருக்கீங்களா? இவர் நம்ம பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் அம்மா மாதிரி. அம்மா சாப்பாடு எப்படி பிடிக்குமோ எல்லாம் கிளம்பி வர்றது தானே. சூப்பர். இது இல்லாம, இந்த மாதிரி ஈவெண்ட் இல்லாம இருக்கும்போது பாண்டியனோட ஃபுட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சது? நாங்க அவர் பிரியாணி நல்லா அருமையா பண்ணுவாங்க. எங்க வீட்டோட பால் காய்ச்சதுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவர் தான் எங்களுக்கு பண்ணுவாரு. எங்க ஒயிட் ஹவுஸ் ஏரியா ஃபுல்லாவே அவர் தான் எப்பயுமே எங்களுக்கு ஃபுட் கொடுப்பாரு. ஓகே, நல்லா அருமையா. சோ குடும்ப டாக்டர் மாதிரி இவர் குடும்ப ஷெஃப் உங்களுக்கு. சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பர்టిక్యులரா பிடிச்சது? எனக்கு மீன் குழம்பு, அவரோட மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டன் கோலா உருண்டை அருமையா இருந்துச்சு. சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு. கருவாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? கருவாடு சாப்பிடல, வெயிட்டிங். சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. மதுரையோட ஸ்பெஷாலிட்டியே மட்டன் சுக்கா தான். இங்கே நல்ல முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ரிச்சா அப்படி கொடுத்துருக்காரு. பாருங்க, வீட்டோட சாஃப்டா செமையா இருக்கா? டேஸ்ட் உள்ளார் அப்படியே உள்ளார் ஒரு கடிக்க ஃப்ளேவர்ஸ் அப்படியே ஜூஸ் இறங்குது. அருமையான சாப்பாடு. போன தடவை சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போனோம். திருப்பி இந்த தடவை இன்னொரு 2 வாரம் கழிச்சு திருப்பி இன்னொரு இந்த சாப்பிட வரும். ஓகே, அடுத்த வாரம் போட்டாலும் இங்கே தான் கமிட்டி மீட்டிங் வருமா? திருப்பி வருவோம். வருவீங்களா? வரமாட்டலாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். தெளிவிட்டு அடிக்கிறது. சாப்பிடுவோம், திருப்பி இன்னொரு தடவை அடுத்த வாரம் சாப்பிடுவோம். ஒரு வாக்கிங் போவோம், திருப்பி ஒரு வாரம் சாப்பிடுவோம். ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி சாப்பிட வேண்டியதான். இவர் அந்த இது அன்லிமிட்டட் பண்றது இல்ல, அன்லிமிட்டட். அது அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட் தான். பார்த்தா உங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் நிறுத்துவார்னு நினைக்கிறேன். எனக்கு சிக்கன் சுக்கா பிடிச்சிருந்தது. அப்புறம் குடல் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா வித்து போன சிக்கனு
பாருங்க வித்து போனு பாருங்க இங்கே பாருங்க அதே டேஸ்ட் தான் ரெண்டுமே அருமையாக இருக்குது. 2 ஃப்ளேவரும் அப்படியே ஒரு நாக்கில் நிற்கிது. இப்போ நான் வந்து 4 ட்ரை பண்ணிட்டேன். 4க்கும் வந்து வேறு வேறு ஃப்ளேவர் வாயில் நிற்கிது. மட்டன் போட்டி சூப்பர். ஓகே அருமையாக இருந்தது. நல்லா நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி எல்லா குழம்பும், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே சாப்பிட்டு. உங்கள் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வந்தீங்களா? நாங்களாம் லாஸ்ட் இது என்ன சொன்னாங்க? முட்டை. இதோட இது மசாலா தான். எவ்வளோ மனுஷன் செஞ்சுருக்காரு பாருங்க. இப்போ பாருங்க இந்த முட்டை அப்படி எடுத்து every single item is so good and the taste is amazing. Every flavor is different. ஊரில் கிடைக்கிற மசாலா டேஸ்ட் அப்படியே வருது. மீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அமேசிங்காக குக் ஆகிருக்கு. மீட்டுக்குள்ளார இருக்க ஃப்ளேவர்ஸ் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எப்படி ஒயிட் ரைஸோட உட்காந்துருக்கீங்க? என்ன சாப்பிடலாம்? வெயிட்டிங். என்னதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ரசமா? எந்த ரசம்? பச்சை புளி ரசமா? அதானே, அது அப்படியே டைஜஷனுக்கு வேறு நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஃபினிஷிங் இலையில வந்து ஊறுகாய் தவிர வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்காரு. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நீங்களும் செகண்ட் டைம் தான் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்படியா? அப்படியா? அவர் எங்களை ஸோ உங்கள் கமிட்டி மீட்டிங்கே இங்கே தான் நடக்குமா? நடக்கும், சாக்கில் நடக்கும். அதில் இது ஒரு ஸ்பாட்டு. ஓகே ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, ஏன்னா எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. எந்த ஊர் பண்ணீங்க? கும்பகோணமா? நம்ம ஊர் பையன். சூப்பர். இது மதுரை சிக்கன் குழம்பா? சூப்பர். இது நம்ம ஊரில் கெடா விருந்துக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த குழம்பு. சூப்பராக இருக்கா? இதெல்லாம் இப்படி அள்ளி so yummy. Love it. சிக்கனே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது, சும்மா சான்ஸே இல்லை. இது வந்து ப்ராப்பர் ஊரில் சாப்பிட்ற சாப்பாடுங்க இதெல்லாம். மதுரை கருவிருந்து எப்படிங்க இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்ததா? ஓகே. இப்போ இவ்வளோ க்ளீனாக யாராச்சும் சாப்பிட்றாங்க? யாரும் இவ்வளோ க்ளீனாக நான் தனியாக எடுத்து போட்டுருக்கனால இல்லை. ஓ சரி, அவர் தப்பிக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி இலையை நான் பார்த்து இவர் யாராச்சும் அவர் வந்தாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவார் திருப்பி இலையை. சூப்பர். என்ன பிடிச்சது? எல்லாமே பிடிச்சதா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது இளநீர் பாயசம் குடிச்சிங்களா இல்லையா? அதான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். டேஸ்ட் பண்ணீங்களா? அப்படியே சூடாக டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்து. நல்லா இருக்கு. ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. தேங்க்யூ. எந்த ஊர் நீங்கள்? திருநெல்வேலி. சூப்பர். ஐயோ, எங்கள் அம்மா முருங்கைக்காய் போட்டு தான் பண்ணுவாங்க. அடாடாடா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல? கொடுப்பா. சரிங்களா? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோட இல்லை பொண்ணோட அப்பா மாதிரியே ஷெஃப் வந்து பீஸ் நிறைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா போடுப்பா, நல்லா கவனிப்பாங்க. இங்கே பாருங்க, முருங்காய், மட்டன். இங்கே பாருங்க, சாஃப்டாக. இங்கே பாருங்க, இதுதான் இங்கே பாருங்க. இது எப்படி இருக்க? இதை அப்படி போட்டுட்டு இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டு சோறு குழம்பெல்லாம் பட்டும் படாமல் அப்படி எடுத்து அப்படி ஜூஸ் கீழே உழுவணும். அப்படி அப்படி இருக்கா? ஐயோ அப்பா, செம்ம டேஸ்டா. ஓ, அழுதுருவீங்க போல இருக்கே. அம்மா வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்க பீஸு, பாருங்க நல்ல மட்டன் பாருங்க. அப்படியே இல்லை, நல்ல உள்ள அழகா பிங்காக இருக்கு பாருங்க. அதுதான் டேஸ்ட். சரிதா? அப்படி வச்சுட்டு இதை திருப்பி பட்டும் படாமல் அப்படி எடுத்து இந்த ஜூஸோட அப்படி எடுத்து லவ் இட். எங்கள் அம்மா வந்து எனக்கு மட்டன் குழம்பு ஊற்றி விட சாப்பாடு நல்லா செஞ்சு முருங்கைக்கெல்லாம் போட்டு எனக்கு ஆசையாக ஊட்டி விடுவாங்க. நீ என் பிளேட்டே பார்த்துட்டியா? பாவமாக இருந்துச்சுல. அதுக்காக சரி கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க. எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அட்டகாசமாக இருக்குது.
அப்படியே அம்மா பண்ண முடியும் இல்லை டேஸ்டியாக இருக்கு. எனக்கு நிஜமா அம்மா ஊர்ல வந்து அம்மா ஆட்டுக்கறி எப்படி இருக்கு? எல்லாம் ஆட்டுக்கறி சாஃப்டா இருக்கு. ரமேஷ் அவங்க இது கொடுத்துறீங்களா? இளநீர் பாயசம் கொடுத்துருங்க. அது என்ன இவ்வளவு சாஃப்டா? அது நம்ம ஊர்ல தவிர இந்த மாதிரி சாஃப்டா நான் மட்டன் இருந்தது இல்லைல்ல. நல்ல அப்படியே பூ மாதிரி இருக்கு. இளமாடு எலசு. உங்க அம்மா கை, உங்க அம்மாவோட கை பக்குவம் அப்படியே நல்லா இருக்குல்ல? மீன் குழம்பு கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் குழம்பு வெடிச்சு அப்படியே கமன்னு ஊற்றி அதுல பாருங்க மாங்காய்லாம் வெட்டி. அடாடாடா, இந்த ஊர்ல எந்த ரெஸ்டாரண்ட்ல மாங்காய்லாம் வெட்டி போடுறாங்க சொல்லு? ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா எந்த ரெஸ்டாரண்ட்ல சீ பாஸ் போடுறாங்க? சீ பாஸ் போடுறாங்க. சீ பாஸ் குழம்பு வந்து வீட்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆமா இல்ல இவர் வந்து மாங்காய் மீன் குழம்புக்கு நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுற மீன் வந்து இதுதான். You should try this. Amazing. Amazing. இது worth it. எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கப்பா இதுக்கு? ஏப்பா 22 லிமிட் இதுவா? 22 பவுண்டுக்கு இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அன்லிமிட்டட் குடுப்பன இருக்கணும் வந்து சாப்பிடுறதுக்கு. இதெல்லாம் அன்பிலீவபிள். ஃபேமஸான மலேசியன் வாழைக்கருவாடு போட்டு மொச்சக்கொட்டை போட்டு அங்க பாரு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பாக்கிறதுக்கே டேஸ்டா இருக்கு. அடடடடடா. Thank you. வாவ், look at that. வெங்காயம் குட்டி, இந்த மாதிரி குட்டி வெங்காயம்லாம் அழகா அப்படி வந்து கருவாடு இதோ இதுக்கு வந்துச்சு. என்ன கருவாடு பேர் என்ன? வாழைக்கருவாடு. வாழைக்கருவாடு சூப்பர். நான் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண vlogsல இவர் ஒண்ணுல 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க நம்பி என்ன சப்போர்ட் பண்ணது வந்து பாண்டியனோட. அடாடா, மொச்சக்கொட்டை பூண்டு வர ஒரே சாப்பாடுல எங்கள் அம்மா எங்கள் ஆத்தால ஞாபகம். இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஃபேன் எதுக்கு வராதுன்னு இப்போ தான் தெரியுது. இட்ஸ் அமேசிங், ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை புல் ரசம் இங்கே பாருங்க, நைஸ். பச்சை புளி ரசம் வந்து வெஜிடேரியன். அருமையான பாருங்க, சூடா இங்க பாருங்க, ஆவி எப்படி வருது பாருங்க. அடாடாடாடா, அருமையான சாப்பாடு, சூப்பராக என்ஜாய் பண்ணேன். என்ன சாப்பிட்ற? பீட்ரூட் ஹல்வா. அமிர்தமல்ல இது கொடுத்துருக்காரு, இளநீர் பாயசம். இது நம்ம ஊரில் தான் இப்போ என்னென்னா அந்த இளநீர் இருக்குல்ல, இளநீர்லேருந்து அந்த வழுக்கம்பாங்களே, அந்த வழுக்கை எடுத்து போட்டுக்கிட்டு அதுலேயே இளநீரையும் ஊற்றுவாங்க, இல்லை என் தண்ணியும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணி தான் வர முடியும், ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. லண்டன்லேருந்து ஒரு டிரைவ் 1 hour கொடுத்து இங்கே வர்றது. இந்த எபிசோடை நான் என்னோட நண்பர், என்னோட சப்ஸ்கிரைபர் ஷேக் அபுபக்கர், துபாயில் வந்து ஒரு பெரிய தாதா, அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். அடுத்த டைம் அபுபக்கர்ஜி நீங்கள் வந்து லண்டன் வரீங்க, தோசா ஸ்ட்ரீட்டில் உட்காந்து மதுரை விருந்து உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம், மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களை கூடிய சீக்கிரம் லண்டனில் பார்க்குறேன். லவ் யூ ப்ரோ.